வடக்கு கிழக்கு இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை. நாமல் சூளுரை. சஜித்திற்கு ஆதரவளித்ததால் ஏற்பட்ட நிலை. ரணிலுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. ரணிலுக்கு ஆதரவு வழங்கும் மொட்டுக்கட்சி எம்பிக்களுக்கு பிரதமர் ஆதரவு. வெளியான அறிவிப்பு. ராஜபக்ஷகளின் திட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த மைத்திரி. வடக்கு கிழக்கினை இணைக்க அனுமதிக்க மாட்டோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். பேருவளையில் நேற்று இடம்பெற்ற ஆதரவாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது இவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், இணைந்த வடகிழக்கில் அதிகார பகிர்வு என்ற விடயம் தற்போது கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இணைந்த வடகிழக்கில் அதிகார பகிர்வு என்ற விடயத்திற்கு தாம் ஆதரவு வழங்கப் போவதில்லை என கூறியுள்ளார். இதேவேளை வடக்கு கிழக்கிற்கு காணி, காவல்துறை அதிகாரங்கள் ஒருபோதும் வழங்கப்படாது என்றும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அரச ஊழியர்களுக்கான சம்பளத்தை அதிகரிப்பதாக கூறி ரணில் தனது வாக்குறுதிகளை மாற்றுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா குற்றம் சுமத்தியுள்ளார். பொருளாதார மீழ்ச்சியை அடைந்து வரும் சந்தர்ப்பத்தில் சம்பளத்தை அதிகரிக்க முடியாதென கூறிய அவர், இன்று 25,000 சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட உள்ளதாக முரண்பாடான கருத்துக்களை வெளியிடுவதாகவும் ஹர்ஷடி சில்வா குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் இதனை கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், அனுராதபுரத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி அரசு ஊழியர்களுக்கான சம்பளத்தை 25,000 ரூபாவாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். எனினும் அது தொடர்பாக ஆராய்ந்தால் தற்போது 17,000 ரூபாவாக உள்ள அரசு ஊழியர்களுக்கான வாழ்க்கை செலவு கொடுப்பனவே 25,000 ரூபாவாக அதிகரிக்க உள்ளதாக அவர் கூறியுள்ளார் என்பது தெரியவந்துள்ளது. ஜனாதிபதி பொறுப்புடன் கூறிய கருத்துக்களை தற்போது பொறுப்பேற்ற விதத்தில் கூறி வருகின்றார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை பாதுகாப்பு என உறுதியளித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது அவற்றை மீறியுள்ளார். அவரின் அந்த மாற்றம் தற்போது அவருடன் இணைந்துள்ள சிலரின் அறிவுறுத்தலுக்கு அமைய மேற்கொள்ளப்படுகின்றதா என்பது தெரியவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க முன்வந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அரசியல் கட்சிகளும் புதிய அரசியல் இயக்கத்தை உருவாக்குவது தொடர்பில் கலந்துரையாடி வருவதாக பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். குறித்த அரசியல் இயக்கத்தை கட்டியெழுப்புவதற்கு பிரதமர் என்ற ரீதியில் தனது ஆசிரியையும் ஆதரவையையும் எப்போதும் வழங்குவேன் எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். கண்டியில் மெல்வத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தேரர்களை தரிசித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதமர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தனது அரசாங்கத்தின் கீழ் இலங்கையில் எரிபொருள் விலை குறைக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். முழுமையான மறு ஆய்வு நடத்தி அதன்படி எரிபொருள் விலையை குறைக்க முடியும் என்றும் அனுரகுமார உறுதியளித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சார கூட்டத்தில் கலந்து உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இலங்கை வங்கி மற்றும் மக்கள் வங்கியுடன் $3 பில்லியன் கடனை கொண்டிருந்ததாகவும் அதனை திரைசேரி பொறுப்பேற்றுள்ளதாகவும் அவர் விளக்கியுள்ளார். இதன் விளைவாக இந்த கடனை அடைக்க 1 லிட்டர் எரிபொருளுக்கு $50 நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. கடன் கிட்டத்தட்ட முழுமையாக செலுத்தப்பட்டாலும் லீட்டருக்கு $50 வசூலிப்பது தொடர்ந்தும் பொதுமக்களுக்கு சுமையாக உள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஒரு முழுமையான மறு ஆய்வு நடத்தி அதன்படி எரிபொருள் விலையை குறைக்கும் என்று அவர் மேலும் உறுதியளித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தேர்தல் விதிமுறைகளை மீறி தனது செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றார் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனுஷ நாணயக்காரவை தனது ஆலோசகர்களாக ஜனாதிபதி நியமித்துள்ளமை தேர்தல் விதிமுறைகளுக்கு முரணான விடயம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தல் காலத்தின் போது புதிய நியமனங்களுக்கு தடை விதித்து தேர்தல் ஆணைக்குழு உத்தரவை வெளியிட்டுள்ளது. இந்த உத்தரவை ஜனாதிபதி மீறியுள்ளார் என அனுரகுமார
தெரிவித்துள்ளார். இதேவேளை அவர்களின் முன்னைய அமைச்சுக்களின் ஆலோசகர்களாக ஜனாதிபதி அவர்களை நியமித்துள்ளார். இதன் மூலம் அவர்கள் அந்த அமைச்சுக்களின் நடவடிக்கைகளில் தலையிடலாம், ஊதியம் பெறலாம், வாகனங்களையும் பெறலாம். ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் அரசாங்கத்தின் நிதியை பயன்படுத்துகின்றனர். அகில விராஜ் உட்பட பலருக்கு ஆலோசகர்கள் பதவி வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தனது தேர்தல் பிரச்சாரத்திற்காக அரச வளங்களை துஷ்பிரயோகம் செய்கின்றார் எனவும் அனுரகுமார திசாநாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கின் அபிவிருத்தி திட்டங்களுக்கான அரசாங்க நிதி இடைநிறுத்தப்பட்டமை தொடர்பில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து இந்த நிதி நிறுத்தம் இடம்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதியுதீன் எழுதியுள்ள கடிதத்தில் குற்றம் சுமத்தியுள்ளார். பிரதேசத்தை சேர்ந்த மக்கள், கிராம அபிவிருத்தி சங்க பதிவு செய்யப்பட்ட கழகங்கள், நலன்புரி சங்கங்கள் மற்றும் ஏனைய சமூக அடிப்படையிலான அமைப்புகளின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு கணிசமான தொகைகளை ஒதுக்கியமைக்காக பதியுதீன் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்தார். எனினும் அந்த திட்டங்களை உடனடியாக நிறுத்துமாறும் எந்த ஒரு நியாயமான காரணமுமின்றி அந்த ஒதுக்கீட்டை திரும்ப பெறுமாறும் கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தெற்காசியாவின் விமான மற்றும் கடற்படை விவகாரங்களின் மையமாக அம்பாந்தோட்டையை மகுடம் சூடுவதற்கான முயற்சிகளுக்கு புத்துயிர் அளிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். துரதிருஷ்டவசமாக இது தொடர்பிலான நடவடிக்கைகளுக்கு நல்லாட்சி அரசாங்கம் முற்றுப்புள்ளி வைத்தது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். திசமகாராம ரஜமகா விகாரையில் வைத்து நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறியுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், அம்பாந்தோட்டையை விமான மற்றும் கடற்படை மையமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் நடைமுறைப்படுத்தினோம். செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு பிறகு அம்பாந்தோட்டையை தெற்காசியாவின் விமான போக்குவரத்து மற்றும் கடற்படை விவகாரங்களின் மையமாக மீண்டும் ஒருமுறை மாற்றுவோம். இது 1 மில்லியன் நேரடி வேலைவாய்ப்புகளை உருவாக்குகின்றது. அரசியல்வாதிகளின் தீர்மானத்தை விட பொதுமக்களின் அரசியல் தீர்மானங்களே முக்கியம். எனது தொடர்புகள் மக்களுடன் மட்டுமே. பதவிகள் மற்றும் சலுகைகளுக்காக உயர்மட்ட அதிகாரிகள் தங்கள் விசுவாசத்தை மாற்றிக் கொண்டாலும் அடிமட்டத்தில் உள்ள விசுவாசிகள் கட்சியுடன் இருக்கின்றனர் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தேசிய கொடியை பயன்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை தேர்தல் அலுவலகங்களை தயார்படுத்துவது தொடர்பில் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தேசிய கொடி அல்லது மத சின்னங்களை பயன்படுத்த வேண்டாம் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மேலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான மாதிரி வாக்கு சீட்டை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. 39 பேரை கொண்ட வேட்பாளர் பட்டியலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 37வது இடத்தை பெற்றுள்ளார். அந்த வகையில் ஒவ்வொரு வேட்பாளரின் பெயர் மற்றும் சின்னங்கள் வரிசை ஆகியவை மாதிரி வாக்கு சீட்டில் அச்சடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.